Unit 2 Movement generating and cumulant generating and characteristic function and their property, joint probability distribution, marginal and conditional probability distribution, independence of random variable, transformation of variable, Chebyshев inequality, weak law of large number and central limit theorem. இதை பற்றி இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். இந்த மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனை வந்து எம்ஜிஎஃப்னு சொல்லுவோம். இது வந்து இன்டெக்ரல் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும்போது, டிஸ்க்ரீட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும்போது சம்னேஷன் போடுவோம். இப்போது இ பவர் டிஎக்ஸை வந்து இ பவர் எக்ஸோட ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. இப்போது இ ஆஃப் எக்ஸுக்கு என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா மியூ டேஸ், மியூ 1 டேஸ், மியூ 2 டேஸ். அதனோட ஜென்ரல் ஃபார்மேட் வந்து சம்னேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 to இன்ஃபினிட்டிவ் டி பவர் ஆர் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் மியூ ஆர் டேஸ். இந்த மியூ ஆர் டேஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க, அதாவது இ ஆஃப் எக்ஸ். இதில் வந்து இன்டெக்ரல் வந்து கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன், சம்னேஷன் வந்து டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷன். இதை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஈஸியாக டிஃபைன் அஸ். அதாவது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ போடுவாங்க, அதாவது இ பவர் டி எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஏ போடுவாங்க. அப்படி போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ஃபார்முலா, திஸ் ஒன் கிடைக்குது. ஓகேவா? அதுவே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 போடுவாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஃபார்முலா எழுதுவாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுவாங்க. இதில் வந்து இ பவர் டீக்கு பதிலாக இசட் போட்டிருப்பாங்க. போட்டு மைனஸ் டேர்ம் ப்ளஸ் டேர்ம் இந்த டேர்மாக பிரித்து எழுதுவாங்க. மைனஸ் டேர்ம் ப்ளஸ் டேர்ம் பிரித்து எழுதுவாங்க. இதுக்கு வந்து லாக் 1 மைனஸ் இஜெட் போடுவாங்க. இதிலிருந்து 1 வெளியே எடுத்துகிட்டு 1 ப்ளஸ் 1 பை இஜெட் லாக் 1 மைனஸ் இஜெட் போடுவாங்க. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் டி மைனஸ் 1 லாக் 1 மைனஸ் இ பவர் டி கிடைக்கிது. இதுவே வந்து 2 பவர் எக்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் 2 பவர் எக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருப்பாங்க, அதனோட எக்ஸ்பான்ஷன் எழுதியிருப்பாங்க. எம்எக்ஸ் ஆஃப் டி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பி ஆஃப் எக்ஸ் வந்து தீட்டா ஏ பவர் தீட்டா டிவைடட் பை எக்ஸ் பவர் தீட்டா ப்ளஸ் 1ன்னா என்னென்னு பார்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா எம்சிஎக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு அந்த சி கான்ஸ்டண்ட்டை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் த சம் ஆஃப் எ நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தயர் ரெஸ்பெக்டிவ் மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து எம்எக்ஸ் ஆஃப் டியை வந்து n டைம்ஸ் போட்டிருப்பாங்க. எப்படி mx1 x2 எக்ஸெட்ரா xnனை வந்து mx1 mx2 மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க, இ பவரில் போட்டு ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. ப்ராப்பர்ட்டி 3 வந்து மியூ யூ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை ஹெச் எடுத்து அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த லைன்ஸ் பார்த்துக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதில் வந்து வி ஆஃப் இஜெட் கொடுத்துருப்பாங்க, இ ஆஃப் இஜெட் கொடுத்துருப்பாங்க, வி ஆஃப் இஜெட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு குமுலண்ட் அப்படின்னா என்னென்னு பற்றி பார்த்துருப்போம். கேஎக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு லாக் இ எம்எக்ஸ் ஆஃப் டி. அதாவது கேஎக்ஸ் ஆஃப் டி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் இல்லையா ஃபஸ்ட்டில், அது மாதிரி லாக் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. லாக் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனதில் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கும், K1 K2 வேல்யூ கண்டுபிடிச்சி அதை வந்து மியூ 1 மியூ 2 மியூ 3 மியூ 4 அதில் வந்து ரிசல்ட் காமிச்சிருப்பாங்க. இது சும்மா சிம்பிளிஃபிகேஷன் தான், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குமுலண்ட். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் குமுலண்ட், அதாவது ப்ளஸ் ப்ராப்பர்ட்டி. கேஆர் ஆஃப் x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா xn ஈக்குவல் டு கேஆர் ஆஃப் x1 ப்ளஸ் கேஆர் ஆஃப் x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் கேஆர் ஆஃப் xn. அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க. செகண்ட் ப்ராப்பர்ட்டி
except of change of origin and scale of cumulant u equal to x minus a divided by h போட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க e பவர் போட்டு. இதை பற்றி பின்னாடி நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி நடத்தியிருப்பேன். இதை இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. இதில் வந்து k1 டேஷ் k2 kr டேஷ் வரைக்கும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்க. இ பவர் அந்த வேல்யூஷன் கொடுத்தோம் இல்லையா, இ பவருக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். இவங்க வந்து கியூஆர் இன்ட்டு பி கியூஆர் q பவர் r மைனஸ் 1 இன்ட்டு பின்னு கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ்பான்ஷன் எழுதி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதா, அதே மாதிரியே கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ இதில் இன்டெக்ரல் போடுவாங்க, லிமிட் அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் 0.4 கொடுத்துருப்பாங்க, 0.46 கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 0.4 வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு, எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 0.6ன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எம் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா எழுதிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற ஆர் ஈக்குவல் டு 1ங்கிறதுக்கு வந்து 0லேருந்து 1 மாத்திரக்கு 1 ப்ளஸ் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு டேர்ம் எழுதுவாங்க. இன்னொரு டேர்ம் எழுதும்போது 1 ப்ளஸ் போட்டு டேர்ம் எழுதியிருப்பாங்க. லாஸ்ட்டில் 1 மைனஸ் போட்டிருப்பாங்க. அந்த 1 மைனஸை முன்னாடி இருக்கிற 1 மைனஸ் 0.6 போட்டோன்னா 0.4 வரும். அந்த வேல்யூ தான் இந்த வேல்யூ. இதை லாஸ்ட்டில் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் மியூ ஆர் ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் ஆர் 2 பவர் ஆர் இதனோட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த சம்மும் நான் லாஸ்ட்டில் நடத்தியிருப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதனோட டெஃபனிஷன் எப்படின்னா அதே மாதிரி தான். எம்எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக பை எக்ஸ் ஆஃப் டி போடுவோம். கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், டிஸ்க்ரீட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ப்ராப்பர்ட்டியில் திஸ் ஒன் பை ஆஃப் 0 அப்ளை பண்ணுவாங்க, டிட்டர்மினன்ட் எடுப்பாங்க. ப்ராப்பர்ட்டி 2ல் பார்த்திங்கன்னா இந்த வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி 3 வந்து என்ன கண்டுபிடிப்பாங்க, பை ஆஃப் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி ஈக்குவல் டு பை எக்ஸ் ஆஃப் டி த ஹோல் பார் கண்டுபிடிப்பாங்க. ப்ராப்பர்ட்டி 4 என்ன அப்படின்னா 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ், கேபிட்டல் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் பார்த்துருப்பாங்க, அதனோட டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பாங்க. ப்ராப்பர்ட்டி 5 வந்து mu r dash equal to minus I the whole power r, determinant dou r by dou t r pi of t. 36 pi x c x of t equal to pi x of c of t. இது வந்து மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனில் கண்டுபிடிச்சோம் இல்லையா, m c x of t equal to m x c of tன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதனோட சேம் மெத்தடு தான். அதே மாதிரியே x1 x2 கண்டுபிடிச்சோம், அதே தான் ப்ராப்பர்ட்டி 7லேயும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி 8 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பை மியூ ஆஃப் டி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஐ. இதுவும் மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனில் பார்த்த மாதிரி தான் ப்ராப்பர்ட்டி 8. ப்ராப்பர்ட்டி 9 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டா டிட்டர்மினன்ட் பை எக்ஸ் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் எ லாட்டிக் வேரியபிள் வித் மாஸ் ஹெச் ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன் எடுத்துகிட்டு தென் கண்டிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சம் ரியல் ஏ அப்படின்னு கொண்டுட்டு வரணும். இந்த 9 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் மட்டும் கேட்பாங்க, கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டியில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு செபிச்சேவ் இன்இக்வாலிட்டி. If x is a random variable with mean mu and variance sigma squared, then for any positive number k, we have p of x minus mu greater than or equal to k sigma less than or equal to 1 by k squared. p of x minus mu less than k sigma greater than or equal to 1 minus 1 by k squared. Next செபிச்சேவ் இன்இக்வாலிட்டி அப்படியோட ப்ரூஃபு. கேஸ் 1
sigma equal to sigma x squared equal to e of x minus e of x the whole squared equal to e of x minus mu the whole squared. இதை வந்து இன்டெக்ரலில் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் எழுதியிருப்பாங்க. எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படியே தான் வரும். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிவை பிரிச்சிருப்பாங்க. எப்படி அப்படின்னா லிமிட் மியூ மைனஸ் கே சிக்மா மியூ மைனஸ் கே சிக்மா மியூ ப்ளஸ் கே சிக்மா மியூ ப்ளஸ் கே சிக்மா இன்ஃபினிட்டிவ் பிரிச்சிருப்பாங்க. இது டென்ஸ் டு நமக்கு என்ன வரும்னா 0 வரும். அதனால் இதனோட லிமிட்டையும் இதனோட லிமிட்டையும் எழுதியிருப்பாங்க. இப்போ மியூ மைனஸ் கே சிக்மா மியூ ப்ளஸ் கே சிக்மாவுக்கு நம்ம வந்து வேரியன்ஸ் கண்டுபிடிக்கும் பொழுது இதில் இருக்கிற எக்ஸ் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர்டுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்னா கே ஸ்கொயர்டு சிக்மா ஸ்கொயர்டு வரும். ரிமைனிங் இருக்கிற டைமை பி ஆஃபில் எழுதுவாங்க. பி ஆஃபில் எழுதும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, பி ஆஃப் திஸ் ஒன், அந்த சைடு ஒரு சிக்மா இருக்குது, இந்த சைடு ஒரு சிக்மா இருக்குது, கேன்சல் ஆகிருக்கு, கே ஸ்கொயர்டு வரும், 1/k² வரும். ஓகேவா? இதே மாதிரியே வந்து ப்ராப்பர்ட்டி வந்து என்ன எழுதுவாங்க அப்படின்னா அதாவது டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 இப்போ 2 ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1, நம்மளுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி தான் தெரியும், அதனால் 1 மைனஸ் 1/k சிக்மா. செகண்ட் கேஸ் என்னென்னா, இன் கேஸ் ஆஃப் த டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் த ப்ரூஃப் ஃபாலோஸ் எக்ஸாக்ட்லி சிமிலர்லி ஆன் ரீப்ளேசிங் இன்டெக்ரல் பை சம்னேஷன். ஓகேவா? இன்டெக்ரலுக்கு பதிலாக சம்னேஷன் போட்டு கேஸ் 2 கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிமார்க் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 1/k² பதிலாக வேல்யூ மாற்றி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர் ஸ்டேட்மெண்ட் லெட் x1 x2 எக்ஸெட்ரா xn be a sequence of random variable mu1 mu2ங்கிறது வந்து ரெஸ்பெக்டிவ்லி எக்ஸ்பெக்டேஷன், bnங்கிறது வந்து வேரியன்ஸ் ஆஃப் p ஆஃப் திஸ் ஒன் தான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். அதே மாதிரி லிமிட் bn divided by n square tends to 0ன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது வந்து இந்த ப்ரூஃபுக்கு வந்து செபிச்சேவ் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. திஸ் ஒன் எடுத்திருப்பாங்க. அப்போ இந்த வேல்யூ எடுக்கும் பொழுது நம்ம 1 மைனஸ் 1/k² வந்தது இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து bn போட்டிருப்பாங்க. அந்த bn/n² வந்து எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சின்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் bn டிவைடட் பை n² கிடைக்கிது. இது வந்து ஈட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறதுனால 1 மைனஸ் ஈட்டான்னு கொடுத்துருக்காங்க. அந்த bn/n² டென்ஸ் டு 0 n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் என்த்துக்கான வருது அப்படிங்கிற ரீசனையும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குமுலண்ட், அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குமுலண்ட், அதாவது தனித்தனியாக ப்ளஸ் அதாவது ஒட்டுக்கா ப்ளஸ் பண்ணி கேஆர் எடுக்கிறோம் இல்லையா, அதை வந்து தனித்தனியாக ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து கான்செப்ட்டு. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஆர்த்து குமுலண்ட் வந்து சம்னேஷன் பண்ணும் பொழுது அதை தனித்தனியாக சம் பண்ணாலும் அது வந்து ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணும். இப்போ mx1 அதாவது mx ஆஃப் tன்னு தான் நம்ம எடுப்போம். அதை தான் வந்து இந்த எக்ஸை தான் வந்து x1 x2 எக்ஸெட்ரா xn எடுப்பாங்க. அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், mx1 of t mx2 of t எக்ஸெட்ரா அது மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து இதுக்கு லாகரதமிக் எடுத்தோம் அப்படின்னா log mx1 log mx2, அதாவது லாகுக்கு பதிலாக நம்ம இங்கே k போட்டிருக்காங்க. சரியா? மல்டிப்ளிகேஷன் பண்ணுறத ப்ளஸ்ஸாக பண்ணுவோம் லாகில். நெக்ஸ்ட்டு அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற வேல்யூ என்ன போட்டிருக்கிறாங்கன்னா ஸ்மால் கேஆர் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கிறாங்க, லாகரதமிக் எடுக்கிறத கேபிட்டல் கேன்னு எடுத்துக்கிறாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஸ்மால் கேன்னு வேல்யூ எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி 1. ப்ராப்பர்ட்டி 2 எஃபெக்டிவ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆர்ஜின் அண்ட் ஸ்கேல் ஆன் குமுலண்ட், அதாவது யூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போது mu ஆஃப் t நம்மளுக்கு வேல்யூ தெரியும். என்ன தெரியும், x of t equal to e of e power tx அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரிசல்ட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருக்கிறோம், mu of t போட்டிருப்பாங்க. அதுக்கு எக்ஸ்பேண்ட் எடுத்திருப்பாங்க இந்த வேல்யூக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாகரதமிக் எடுத்திருப்பாங்க.
நெக்ஸ்ட்டு டேஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த வேல்யூ தான் இங்கே கிடச்சிருக்கு. இப்போ இந்த வேல்யூ வந்து கம்பேர் பண்ணுவாங்க. K1 K2 அந்த K1 டேஸ் K2 டேஸ் அதை கம்பேர் பண்ண வேல்யூ தான் இது. வந்து ப்ராப்பர்ட்டி 1 அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். அதனால் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் குமுலண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. If x and y are two random variable having joint density function f of x, y, joint na x, y வரும் 1/8 into 6 minus x minus y. இது x variance எப்படி ஆகுது அப்படின்னா 0 less than or equal to x less than 2. y எப்படி variance ஆகுதுன்னா 2 less than or equal to y less than 4. என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா probability of x less than 1 intersection y less than 3. Second one x plus y less than 3, x less than 1 divided by y less than 3. இதை வந்து ப்ராபபிலிட்டியில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் எக்ஸ் லெஸ் தேன் 1 இன்டர்செக்ஷன் ஒய் லெஸ் தேன் 3. இப்போ வந்து -∞ to 1 ∞ to 3 தான் நம்ம பிரிக்கணும். ஆனால் நம்மளுக்கு வேரியன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0 to 4 தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 தாண்டக்கூடாது எக்ஸு, அதனால் 0 to 1ன்னு கொடுத்துருக்காங்க. இது 2லேருந்து 4க்கு கம்மியாக இருக்கணும், அதனால் 2 to 3 கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு f of x, y என்ன 1/8 6 minus x minus y dx dy. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3/8 வரும். அதே மாதிரி p of x plus y less than 3. இதை வந்து என்ன பண்ணணும், y கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு 0 to 1 ஓகே. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்னா நம்மளுக்கு y என்னவா வரும் 3 minus x வரும். ஓகேவா, அதனால தான் இங்கே 3 minus x போட்டிருப்பாங்க. நமக்கு எக்ஸ் வந்து 0 to 1 தெரியும். ஒய் நம்மளுக்கு வந்து இங்கே இதை எடுத்து 2 to 2க்கு மேலே தான் இருக்கணும், 2 அல்லது 2க்கு மேலே இருக்கணும். இதிலிருந்து ஒய் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3 minus x வருது. அதே f of x, y dx dy இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5/2 24 வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து தேர்ட் ஒன் x less than 1 divided by y less than 3. இப்போ வந்து x less than yங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது தான். ஓகேவா, அதே 3/8 தான் வரும். இப்போது p of y less than 3 வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா 0 to 2 2 to 3 கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து 2லேருந்து 3 வரைக்கும் கண்டுபிடிக்கணும், 0 to 2 வரைக்கும் கண்டுபிடிக்கணும் y. அப்போ 1/8 6 minus x minus y dx dy equal to 5/8 வருது. இதில் வந்து 3/8 வருது. 3/8 divided by 5/8 ரெண்டையும் 8 கேன்சல் ஆயிரும், 3/5 வருது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதனோட இன்டகிரேஷன் இன்டெக்ரல் 0 to 1 இன்டெக்ரல் 2 to 3 1/8 6 minus x minus y dx dyயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, நெக்ஸ்ட் இதனோட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, இதனோட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தனித்தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் என்ன சொன்னேன், p of x less than 1 intersection y less than 3 integral 0 to 1 2 to 3 1/8 6 minus x minus y dx dy. ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஒய்யோட லிமிட். ஓகேவா, அதனால் டிஒய்யை ஃபஸ்ட் எழுதிக்கணும். டிஒய் இன்டகிரேஷன் பண்ணோம்னா 6y xy y²/2 வரும். லிமிட் என்னது 2 to 3. அப்ளை பண்ணோன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 6 minus 5/2 minus x வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 7/2 minus x வரும். நெக்ஸ்ட்டு dx இன்டெக்ரல் பண்ணுறோம், 7/2x minus x²/2 லிமிட் 0 to 1. இதுக்கு 1 மட்டும்தான் வரும், 0 வராது, அதனால் 7/2 minus 1/2 வரும், 6/2 வரும். இது 3 வரும், 1/8 இருக்கிறதுனால 3/8 வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன் p of x plus y less than 3 லிமிட் என்ன வரும் 0 to 1 2 to 3 minus xன்னு சொன்னேன்னா அதே 6 minus 1 minus x தான் ஃபஸ்ட்டு dyயால் இன்டகிரேட் பண்ணணும். அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இதையும் சிம்பிளிஃபை பண்ணி கடைசி ஆன்சர் இது வரும், பார்த்துக்கோங்க.
எல்லாமே சிம்பிளிஃபை தான் பண்ணியிருக்காங்க. எக்ஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் இன்டெக்ரல் பண்ணாங்கன்னா இந்த வேல்யூ வரும். 0 to 1 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா 5/24 வரும். நெக்ஸ்ட்டு p of y less than 3 0 to 2 2 to 3 லிமிட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. f of x, y என்னதான் 1/8 6 minus x minus y dx dy தான். அப்போது ஒய்யை பொறுத்துட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது ஒய்யோட இன்டெக்ரல். அதனால் இந்த ஒய்யால் தான் இன்டெக்ரல் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸால் இன்டெக்ரல் பண்ணுங்கள். 0 to 2 போட்டோம்னா நம்மளுக்கு சிம்பிளிஃபை ஆகி 10/2 வரும். 5/2 வரும். ஓகேவா? இந்த சம் ஃபினிஷ். Example 7.3 if the moments of variance x are defined by e of x are equal to 0.4 r equal to 1 2 3 தான். 0 கிடையாது, அதனால் 0க்கு நம்ம இதை அப்ளை பண்ண முடியாது. ஸோ தட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா p of x equal to 0 equal to 0.4, p of x equal to 1 0.6, p x greater than or equal to 2 2க்கு மேலே போச்சு அப்படின்னா 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனில் எடுக்கும்போது mx of t என்ன வேல்யூ எடுக்கலாம்? சம்னேஷன் r equal to 0 to infinity t power r divided by r factorial move r dash. இதில் r equal to 0வை 1 பண்ணும்பொழுது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 1 ப்ளஸ் ஒரு எலமெண்ட் வெளியில் எடுத்துகிட்டு 0 அப்ளை பண்ணோம்னா நம்ம இதுக்கு இந்த சம்னேஷனுக்குள்ளே என்ன வரும்? 1 வரும். 1 ப்ளஸ் சம்னேஷன் r equal to 1 to infinity t power r divided by r factorial. இந்த மியூ ஆருக்கு பதிலாக 1க்கு அப்புறம் வர்றதுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்? 0.6 அப்ளை பண்ணலாம். அதை தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ கொடுக்கும் பொழுது என்ன வரும்? 1 கொடுத்தோம்னா 1 divided by 1 factorial ப்ளஸ் t divided by 1 factorial வரும். t ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் வரும். இப்போ நம்ம ஃபார்முலா எழுதும்போது இந்த இடத்துல 1 மிஸ் ஆகுது. அதனால் 1 ப்ளஸ் மைனஸ் 1 போடுவோம். ஓகேவா? இந்த சம்னேஷன் இருக்கு இல்லையா, இந்த சம்னேஷனுக்கு பதிலாக நம்ம வேல்யூ அப்ளை பண்ணணும். வேல்யூ அப்ளை பண்ணோம்னா t டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் t ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல், இதே மாதிரி ப்ளஸ் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்குமா. இப்போது இதை சம்னேஷன் எழுதுறதுக்கு நம்மளுக்கு இங்கே 1 ப்ளஸ் வேணும். அதுக்கு பதிலாக 1 ப்ளஸ் மைனஸ் 1 போடுவோம். சரியா? இப்போ இந்த டேர்ம் மட்டும் பாருங்கள், அந்த ப்ளஸ் 1 விட்டுருங்க. இப்போ இதை அப்படி எழுதும் பொழுது நம்மளுக்கு என்ன வருது? இதுக்கு சம்னேஷன் எழுதலாம். இந்த இடத்துல மைனஸ் 1 வருது. ஓகேவா? அப்போ இந்த மைனஸ் 1 இந்த ப்ளஸ் 1 0.6 இருக்கா? 0.6 வெளியில் எடுக்கலாமா? வெளியில் எடுத்தோன்னா இந்த டேர்ம் மைனஸ் 1 வரும். அப்போ ரிமைனிங் என்ன வரும்? 0.4 வருமா? அப்போ இந்த 0.4 அதுதான் போட்டிருப்பாங்க. 0.4 ப்ளஸ் 0.6 இதை நம்ம என்ன எழுதலாம்? e பவர் tன்னு எழுதலாம். ஓகேவா? e பவர் tன்னு எதை எழுதலாம்? 1 ப்ளஸ் t டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் t ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். இதை வந்து என்ன எழுதலாம்? e பவர் tன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ இது இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு 0.6 இருக்குமா? இப்போது இந்த 0.6 e பவர் tயோட போட்டாங்க. இந்த மைனஸ் 1க்கு பதிலாக இங்கே என்ன வரும்? 0.6 இருக்கா? அப்போது e பவர் t 0.6 e பவர் t மைனஸ் 0.6 வருமா? ஓகேவா? முன்னாடி என்ன இருக்குது? 1 ப்ளஸ் 0.6 e பவர் t மைனஸ் 0.6 மைனஸ் 0.6 சாரி ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். 1 ப்ளஸ் 0.6 e பவர் t மைனஸ் 0.6 வரும். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், வரும். இப்போ இந்த ப்ளஸ் 1ஐயும் இந்த மைனஸ் 0.6ஐயும் என்ன பண்ணலாம்? 0.4ன்னு எழுதலாமா? அந்த 0.4 தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிற டேர்ம் என்ன வரும்? 0.4 ப்ளஸ் 0.6 e பவர் t வருதா? ஃபினிஷா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? mx of t என்ன எழுதலாம்? e of e பவர் etன்னு எழுதலாம்.
ப்ராபபிலிட்டி எழுதும்போது சம்னேஷன் எழுதலாமா? இன்டகரலில் எழுதுனா கண்டினியூஸ், சம்னேஷனில் எழுதலாமா? இப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, இ பவர் டி பி ஆஃப் இ எக்ஸ் ஈக்குவல் டு 1, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இந்த டேர்ம் என்ன ஆகாது? வராது. இது என்ன வரும்? நம்மளுக்கு என்ன டேர்ம் வந்திருக்கு? ஃபஸ்ட்டு டேர்மும் செகண்ட் டேர்ம் மட்டும்தான் வந்திருக்கு. இதை நம்ம என்னென்னு எழுதலாம்? 0.4ன்னு எழுதலாம். இது என்னென்னு எழுதலாம்? 0.6ன்னு எழுதலாம். அப்போ நம்ம இதுக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன தான்? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0.4, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 0.6. இப்போ ப்ரூஃப் பண்ணிட்டோமா? அதுக்கு மேலே நம்மளுக்கு டேர்ம் வரல, 2 டேர்ம் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டேர்ம் வராதனால பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.4. Find the movement generating function of the random variable mu r dash equal to r plus 1 factorial 2r. The movement generating function எடுக்கும் பொழுது mx of t க்கு ஃபார்முலா என்னது? summation r equal to 0 to infinity t power r divided by r factorial mu r dash. நம்ம mu r dashக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணலாம்? r plus 1 factorial 2 power r பண்ணலாமா? இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 பவர் ஆரையும் டி பவர் ஆரையும் கம்பைன் பண்ணி இங்கே எழுதியிருக்காங்க. ஓகேவா? என்ன பண்ணியிருக்காங்க? ஓகே, நெக்ஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா என்ன வருது? 2 ப்ளஸ் இதுக்கு பதிலாக 0 போடுங்க. 0 போட்டால் என்ன வருது? 1 வரும். 2 இன்ட்டு 2t வரும். 2 இன்ட்டு 2t ஸ்கொயர்டு வரும். ஓகேவா? இதை வந்து இந்த டேர்மில் இன்னொரு டேர்ம் இருக்குது, r ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியலை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்கப்பா. அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது r ப்ளஸ் 1 ஃபேக்டோரியலை ஆர் ஃபேக்டோரியல் r ப்ளஸ் 1ன்னு எழுதலாமா? டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் வருதா? இந்த ஆர் ஃபேக்டோரியல் இந்த ஆர் ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால தான் ஆர் ப்ளஸ் 1 மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது 0 அப்ளை பண்ணுங்கள், 1 அப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வரும். அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ இதனோட வேல்யூ வந்து நம்ம என்னென்னு எழுதியிருக்காங்கன்னா 1 மைனஸ் 2t த ஹோல் பவர் மைனஸ் 2ன்னு எழுதியிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர் இந்த 2tக்கு பதிலாக ஆர் அப்ளை பண்ணுங்கள். அந்த டேர்மை எஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எஸ்ன்னு வச்சுக்கிறீங்களா? எதை? இந்த 2tயை r ஈக்குவல் டு 2t போட்ட வேல்யூவை எஸ்ன்னு வச்சுக்கிறீங்க. இந்த டேர்மை ஆரால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆரால் மல்டிப்ளை பண்ணி அந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். எஸ் மைனஸ் ஆர்எஸ் பண்ணால் என்ன வரும்? இந்த வேல்யூ வரும். அதில் தான் இந்த எஸ்ஸை காமனாக எடுத்துகிட்டு 1 மைனஸ் ஆர் இன்ட்டு எஸ்ன்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த டேர்மையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரும் 1 ப்ளஸ் ஆர் ப்ளஸ். இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், 1 டிவைடட் பை 1 மைனஸ் ஆர்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? நம்மளுக்கு எஸ்ஸோட சீரியஸ் தான் நம்மளுக்கு வேணும். அதனால் இந்த 1 மைனஸ் ஆரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே கொண்டாந்துருப்பாங்க. அதனால தான் ஹோல் ஸ்கொயர்டு வந்திருக்கும். 1 மைனஸ் ஆர் இன்ட்டு எஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் இருக்குது. இந்த 1 மைனஸ் ஆர் மல்டிப்ளிகேஷன்லேருந்து இந்த பக்கம் டிவைட் பண்ணும்போது 1 டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் தான் ஹோல் ஸ்கொயர்டு வருமா? ஓகேவா? இந்த ஆருக்கு பதிலாக என்ன போடலாம்? 2t போடலாமா? ஆர் ஈக்குவல் டு 2t அதை தான் போட்டுட்டு டிவைடட் பையில் இருக்கிறத மைனஸ் 2வாக போட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போ வேல்யூ வந்து மியூஆர் எடுத்து அதனோட வேல்யூ என்ன வருது? 1 மைனஸ் 2t த ஹோல் பவர் மைனஸ் 2 வருது. ஓகேவா? ஃபினிஷ் த சம். இந்த 2 சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. Weak law of large number, let x1 x2 etc xn be a sequence of random variable and mu1 mu2 etc mu_n be their respective expectation, and let bn equal to variance of x1 plus x2 plus etc xn less than infinitive. Then நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா p of determinant x1 plus x2 plus etc xn divided by n minus mu1 plus mu2 plus etc mu_n divided by n less than epsilon greater than or equal to 1 minus mu n greater than n naught, where epsilon mu or arbitrary small positive numbers
provide limit n tends to infinity bn divided by n square tends to 0. Proof Chebyshev inequality படி p of x minus e of x போடுவோம். அதுதான் இங்கே போட்டிருப்பாங்க x1 x2 etc xn divided by n minus e of x1 x2 etc xn divided by n minus less than epsilon greater than or equal to 1 minus bn divided by n squared epsilon squared போட்டிருக்காங்க. இதனோட ஏன் bn divided by n squared போட்டிருக்காங்க அப்படின்னா variance of x1 x2 etc xn divided by n equal to n squared variance of எழுதலாம். இதை வந்து bn divided by n squaredனு எழுதலாம். அப்போது e of x1 e of x2 என்னன்னு எழுதலாம் mu1 mu2 எக்ஸெட்ரான்னு எழுதலாம். less than epsilon வரும். 1 minus bn divided by n squared epsilon வரும். so far nothing is assumed about the behavior of bn பற்றி சொல்லியிருப்பாங்க. bn வந்து tends to 0வா இருக்கும். அப்போது less than ஈட்டாவாக இருக்கும். அப்போது p of probability of x1 x2 etc xn divided by n minus mu1 mu2 etc mu1 divided by n less than epsilon greater than or equal to 1 minus eta வரும். this conclusion இதுதான் வந்து weak law of large number. இந்த bn எப்படி இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க with the probability approach unit or certain as near as we please we may expect that the arithmetic mean of values actually assumed by n random variable will refer from the arithmetic mean of their expectation by less than any given number, however small, provided the number of variable can be taken sufficiently large and provide the condition bn divided by n square tends to 0 n tends to infinity அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் weak law of large number. Define characteristic function and state its property. இதான் கொஷின். characteristic function பற்றி பார்க்க போகிறோம். a more serviceable function than movement generating function is what is known as characteristic function. pi x of t வந்து எப்படி போடுவோம்னா இன்டகரலில் வந்து கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால் சம்னேஷன் எப்போ பண்ணுவோம்னா டிஸ்க்ரீட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா fx of t என்னன்னு சொல்லுவோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் a continuous random variable x then pi x of t இன்டகரலில் எழுதுவோம். இதில் வந்து eitx போடுவோம். இந்த eitxங்கிறது நம்மளுக்கு தெரியும் cos tx plus I sin tx. pi of t காம்ப்ளெக்ஸ் நம்பரில் போடும்போது eitக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம் cos tx plus I sin tx போடுவோம். இன்டெக்ரலோட டோட்டல் ப்ராபபிலிட்டி என்ன வரும் 1 வரும். இப்போது இதை டிட்டர்மினன்ட் எடுத்ததுனால ஸ்கொயர்டு எடுத்தோம் அப்படின்னா ஈக்குவல் டு 1 வரும். சின்ஸ் pi of t determinant less than or equal to 1 characteristic function pi of x always exit. This one is characteristic function. Next அதனோட probability பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டி 1 என்ன அப்படின்னா அதனோட ப்ரூஃப் நம்மளுக்கு தேவையில்லை. ப்ராப்பர்ட்டி மட்டும் நம்ம படித்தா போதும். ஸ்டேட் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னதுனால pi of 0 equal to integral minus infinity to plus infinity df of x equal to 1. Determinant pi of t less than or equal to 1 equal to pi of 0. Property 2 pi of t is continuous everywhere, that is pi of t is continuous function of t is minus infinity to plus infinity, rather pi of t is uniformly continuous in t. Property 3 pi x of minus t pi x of plus t are conjugate function. Conjugate function minus அப்படின்னா மேலே பார் வரும்னு சொல்கிறாங்க. where a bar is a complex conjugate of a. pi x of t equal to e of eit of x. e power it எப்படின்னா cos tx plus I sin tx போடுவோம். அதுதான் போட்டிருக்காங்க. இது ப்ரூஃப் தான், உங்களுக்கு தேவையில்லை, சரி ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டி 4 if the distribution function of a random variable x is symmetrically about 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 minus f of x equal to f of minus x, small f of minus x equal to f of x. மைனஸ் எடுத்தாலும் ப்ளஸில் தான் வரும். then pi x of t is real valued and even function of t.
Property 5, if x is a some random variable with characteristic function pi of x of t and if mu or dash equal to e of x or exist, then என்ன proof ஆகும் அப்படின்னா mu or dash equal to minus 1 the whole power r determinant dou r by dou t power r pi of t t equal to 0. just proof கிடையாது, statement மட்டும்தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. Property 6, pi c x of t equal to pi x c of t. வெளியில் இருக்கிற constant c வந்து உள்ளே போகும், being a constant. x1 x2 are independent random variable, then pi x1 plus x2 of t pi x1 of t pi x2 of t ன்னு எழுதலான்னு சொல்கிறாங்க. மோர் ஜென்ரலி இது மாதிரி எக்ஸெட்ரா எழுதும்போது பை x1 x2 எக்ஸெட்ரா xn அது வந்து பை x1 பை x2 பை xnன்னு எழுதலாங்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி 8, இஃப் u ஈக்குவல் டு x மைனஸ் a டிவைடட் பை h, a and h being constant, then pi mu of t equal to e power minus iat divided by h pi x of t divided by h. In particular, if take a equal to ex equal to mu, say h equal to sigma x equal to sigma, then the characteristic function of a standard variable z equal to x minus e of x divided by sigma x. அதாவது x minus mu divided by sigma அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஆனால் இதில் வந்து e பவரில் எழுதும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா pi of z of t equal to e power minus I mu t divided by sigma pi x of t divided by sigma அப்படின்னு ப்ராப்பர்ட்டி 8 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. a random variable x is said to be a lactic variable or be lactic distribution if sum h greater than 0 p of x divided by h is an integer equal to 1, h is called a mesh அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி 9, if pi x of s equal to 1 for some s not equal to 0, then for some real a x minus a is a lactic variable with mesh h equal to 2 pi divided by determinant s அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மெஸ்ஸுங்கிறது தான் வந்து மேலே சொல்லியிருக்காங்க. லாக்டிக் வேரியபிள் எடுத்தால் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட மெஸ்ஸு தான் வந்து ப்ராப்பர்ட்டி 9ல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி 9 வரைக்கும் வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். Chebyshев inequality, if x is a random variable with mean e of x equal to m1 and standard deviation sigma, then the inequality p of mod x minus m1 greater than or equal to k sigma less than or equal to 1 divided by k squared, where k is any positive constant. First என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா following lemma ப்ரூவ் பண்ணணும். if a random variable y can take on only non-negative values and has expected values e of y, then என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா p of y greater than or equal to k less than or equal to e of y divided by k. இந்த லெம்மாவோட ப்ரூஃபை ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. we prove this lemma for random variable y of the continuous type of with density function f of y. e of y எப்படி எழுதலாம்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஒய் எஃப் ஆஃப் ஒய் டிஒய்ன்னு எழுதலாமா. இதில் நான் நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால நெகட்டிவ் வராது, அதனால் 0 டு இன்ஃபினிட்டிவாக மாற்றிருப்பாங்க. இப்போ கே லிமிட் கொடுக்கும்போது 0 டு கே, கே டு இன்ஃபினிட்டிவ் கொடுத்துருப்பாங்க. இப்போ 0 டு கேங்கிறது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0ங்கிறதுனால கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 டு கே வராது, கே டு இன்ஃபினிட்டிவ் போட்டிருப்பாங்க. ஒய் எஃப் ஆஃப் ஒய் டிஒய், இந்த பக்கம் இ ஆஃப் ஒய் இருக்கும். greater than or equal to integral k to infinity k f of y dy, yக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க k போட்டிருக்காங்க. அதே மாதிரி k கான்ஸ்டன்ட்டுங்கிறனால இன்டெக்ரலுக்கு வெளியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை என்ன பண்ணலன்னா ப்ராபபிலிட்டியில் எழுதலாம். இப்போ k இந்த சைடு கொண்டுட்டு போனால் லெஸ் டிவைடட் பை வரும். இப்போது திஸ் ஒன் greater than or equal to less than or equal to e of y டிவைடட் பை கே வருது. இப்போ மெயின் தியரத்துக்கு நம்ம போகிறோம். இந்த ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன சூஸ் பண்ணுறோன்னா எக்ஸ் மைனஸ் m1 the whole squared. நான் நெகட்டிவ்ங்கிறனால இ ஆஃப் ஒய் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். இ ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கும் போது இ ஆஃப்
x minus m1 the whole squared. X minus m1 the whole squared formula என்ன? x squared minus m1 squared plus 2x m1 வரும். இதில் வந்து e உள்ள ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ex squared em1 2m1 ex வரும். இப்போ x minus m1 என்னவாகும்? இந்த சம்திங் போயிடும். இந்த x squared minus m1 squared மட்டும்தான் வரும். அதில் e ஆஃப் போடும் பொழுது m1க்கு பதிலாக என்ன போடலாம்னா e ஆஃப் x போடலாம். அப்போ இந்த டோட்டலாக இதை என்னன்னு சொல்லலாம்னா சிக்மா ஸ்கொயர்னு சொல்லலாம். அதை தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க சிக்மா ஸ்கொயர்டுன்னு. இப்போ கேக்கு பதிலாக என்ன எடுக்கிறாங்கன்னா கே ஸ்கொயர்டு சிக்மா ஸ்கொயர்டு எடுக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல என்ன வருதோ அதை வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒய்க்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் m1 the whole squared அப்ளை பண்ணியிருப்பாங்க. கேக்கு பதிலாக கே ஸ்கொயர்டு சிக்மா ஸ்கொயர்ட் பண்ணியிருப்பாங்க. இ ஆஃப் ஒய்க்கு பதிலாக சிக்மா ஸ்கொயர்டு இ ஆஃப் ஒய்க்கு பதிலாக சிக்மா ஸ்கொயர்டு டிவைடட் பை கேக்கு பதிலாக கே ஸ்கொயர்டு சிக்மா ஸ்கொயர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஸ்கொயர்டு வருது. சிக்மா ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும். 1 டிவைடட் பை கே ஸ்கொயர்டு வரும். இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர்ட் போய் ப்ராபபிலிட்டியில் ஸ்கொயர்ட் போயிடும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 பை கே ஸ்கொயர்டு. ப்ரூவ் திஸ் தியரம். இது இம்பார்ட்டன்ட் தியரம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. Joint probability distribution function, let x comma y be a two-dimensional random variable, then their joint distribution function is denoted by fxy of x comma y, and it represents the probability that simultaneously the observation x comma y use பண்ணி function of x comma y probabilityல யூஸ் பண்ணுறது தான் joint probability distribution function. will have a property x less than or equal to x, y less than or equal to y. function join பண்ணுறோம் f of x comma y equal to probability function minus infinitive less than x less than or equal to small x, minus infinitive less than capital Y less than or equal to small y. ப்ராபபிலிட்டி எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஒய் எஃப்எக்ஸ்ஒய் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய்யை ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய்யை எழுதும்போது இன்டெக்ரல் எழுதுவோம். ப்ராபபிலிட்டியில் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ் டிஒய் ஃபார் கண்டினியூஸ் வேரியபிள் வச்சு நம்ம இதை எழுதுகிறோம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அண்ட் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ் டிஒய் இது டோட்டல் ப்ராபபிலிட்டியில் வந்துடுதா. அப்போ அது என்னன்னு சொல்லலாம் 1ன்னு சொல்லலாம். அதே மாதிரி சம்னேஷன் எக்ஸ் சம்னேஷன் ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 1 டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவோம் இல்லையா. அதை வச்சு தான் வந்து ரெண்டு ஃபங்க்ஷனையும் க்ரியேட் பண்ணி ஈக்குவல் டு 1 சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார் த ரியல் நம்பர் a1 b1 a2 b2 ப்ராபபிலிட்டி எப்படி எழுதுகிறாங்க a1 less than x less than or equal to b1 a2 less than y less than or equal to b2 ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஜாயின் பண்ணுறதுனால தான் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் b1 கமா b2 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் a1 கமா a2 எப்போவுமே அந்த ஃபங்க்ஷன் சேம் ஃபங்க்ஷனை வந்து ப்ளஸ் பண்ணுவோம், ஆப்போசிட் ஃபங்க்ஷனை மைனஸ் பண்ணுவோம். அது மாதிரி fxy a1 கமா b2 மைனஸ் fxy b1 கமா a2. செகண்ட் கண்டிஷன் let a1 less than a2 b1 less than b2 இருந்துச்சு அப்படின்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் x less than or equal to a1 y less than or equal to a2 plus a1 less than x less than or equal to b1 y less than or equal to a2 equal to எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா x less than or equal to b1 y less than or equal to a2 and the events on the LHS are mutually executive taking probability on both side we get ரெண்டு சைடும் எடுத்தோம் அப்படின்னா let a1 a2 plus b of a1 less than x less than or equal to b1 y less than or equal to a2 f of b1 comma
a2. இப்போது இந்த b1, a2 இங்கேயே வச்சுட்டு இங்கே இருக்கிற f of a1, a2 அந்த சைடு கொண்டுட்டு போனோம்னா மைனஸ் ஆகுமா, அதுதான் இங்கே எழுதியிருப்பாங்க. f of b1, a2 மைனஸ் a1, a2 ஈக்குவல் டு இந்த கண்டிஷன் மட்டும் இங்கே அப்படியே இருக்கும். p of x a1 less than x less than or equal to b1 y less than or equal to a2. இப்போது இந்த ப்ராபபிலிட்டி கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா கிரேட்டர் than or equal to 0ன்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த சின்ஸ் கண்டிஷனில் சொல்லியிருப்பாங்க. அப்படி எழுதணும் அப்படின்னா எஃப் ஆஃப் இந்த இடத்துல கிரேட்டர் than or equal to 0 வருமா, எஃப் ஆஃப் b1, a2 மைனஸ் எஃப் ஆஃப் a1, a2 கிரேட்டர் than or equal to 0 வரும். இந்த மைனஸ் அந்த சைடு கொண்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா எஃப் ஆஃப் b1, a2 கிரேட்டர் than or equal to எஃப் ஆஃப் a1, a2. சிமிலர்லி இட் ஃபாலோஸ் தட் எப்படி ஃபாலோ பண்ணலாம், எஃப் ஆஃப் a1, b2 மைனஸ் எஃப் ஆஃப் a1, a2 ஈக்குவல் டு பி ஆஃப், அதாவது வந்து இந்த b1, a2க்கு பதிலாக என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா a1, b2 எடுத்திருக்காங்க, அடுத்த ஃபங்க்ஷன் எடுத்திருக்காங்க. மைனஸ் அதே எஃப் ஆஃப் a1, a2 இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. ஈக்குவல் டு இந்த சைடு என்ன வந்திருக்குதோ அதே தான் இங்கே வரும். அதுவே கிரேட்டர் than or equal to 0னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, எஃப் ஆஃப் a1, b2 greater than or equal to f of a1, a2 கிடைக்கும். which follows that f of x, y வந்து monotonically increasing function. செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா f of minus infinity, y equal to 0, f of x, minus infinity இந்த ரெண்டுமே ஜீரோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸும் மைனஸ் இன்ஃபினிட்டி ஒய்யும் எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டியும் ஜீரோவாக இருக்கும். ப்ளஸ் இன்ஃபினிட்டி எப்படி இருக்கும், ஒன்னாக இருக்கும். If the density function f of x, y is continuous at x, y, then dou f, capital F divided by dou x dou y equal to small x, y. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை பற்றி பார்த்துருக்குறோம், அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்குறோம், அவ்வளோதான் பார்த்துருக்குறோம். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்.